அண்மைச் செய்தி. அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் மீது விமானம் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் ஹெலிகாப்டர் மீது சிறிய ரக பயணிகள் விமானம் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வாஷிங்டன் ரீகன் விமான நிலையம் அருகே வானில் ஹெலிகாப்டர் மீது சிறிய ரக விமானம் மோதி விபத்தாகியிருக்கிறது. விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு மீட்புப் படையினர் விரைந்துள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டனில் ஹெலிகாப்டர் மீது சிறிய ரக பயணிகள் விமானம் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் மீது விமானம் மோதிய அந்த விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று மீட்புப் படை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இப்ப மீட்புப் படை தரப்பில் என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளன? வணக்கம் அபிநயா. இந்த விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மோதிய இந்த விபத்தில் உயிரிழப்பானது 64 பேரும் உயிரிழந்திருக்கவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அங்குள்ள மூத்த தீயணைப்பு அதிகாரி ஒருவர் சற்று முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். அப்போது இதுவரை ஒருவர் கூட உயிருடன் மீட்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். 64 பேர், விமானத்தில் 64 பேரும், ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டரில் 4 பேரும் சென்றிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியானது. தற்போது அந்த போட்டோமேக் என்ற நதிக்கு மேலே இந்த விபத்தானது நடைபெற்ற போது அங்கிருந்த மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு அங்கு எவரேனும் உயிருடன் இருக்கிறார்களா என்ற ஒரு கள ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அங்கு தற்போது காலநிலை சீராக இல்லை என்பதால் அங்கு மீட்பு பணிகளில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை ஒருவர் கூட உயிருடன் மீட்கப்படவில்லை என்பதே தற்போதைய புதிய தகவலாக இருக்கிறது.